காலேஜில் நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இன்று பேசப் போகும் தலைப்பு உணவே மருந்து. உணவே மருந்து என்று நிலை மாறி மருந்தே உணவு என்ற நிலைக்கு மாறி வருகிறோம். சின்ன உணவு செரிக்க ஒரு மருந்து, செரிச்ச உணவு வெளியேற ஒரு மருந்து, பசிக்கு ஒரு மருந்து, இது மாதிரி எல்லாவற்றுக்கும் மருந்து சாப்பிடுறோம். நோயற்ற வாழ்வே நோயற்ற செல்வம் என்பது பழமொழி. அக்காலத்தில் நம் முன்னோர்கள் சாப்பிட்ட உணவு கம்பு, திணை, வரகு, சோளம் மிக ஆரோக்கியமானது. அன்றாட சமையல் நாம் பயன்படுத்தும் மஞ்சள் நெஞ்சு சளிக்கு நல்லது, வெந்தயம் வயிற்று வலிக்கு நல்லது, கொத்தமல்லி பித்தத்துக்கு நல்லது, சீரகம் ஜீரணத்துக்கு நல்லது. நோய்க்கு முதல் காரணம் உப்பு. உப்பு நிறைந்த பொருளான ஊறுகாய், கருவாடு, அப்பளம் இதெல்லாம் தவிர்த்தால் நல்லது. பழம், காய், கீரை, மீன், முட்டை உடலுக்கு நல்லது. அக்டோபர் 14 உணவு தினமாக கொண்டாடப்படுகிறது. பசிக்க போது மட்டும் சாப்பிட்டால் நோயிலிருந்து தப்பிக்கலாம். நம் உடலுக்கு கேடு தரும் ஷவர்மா, பர்கர், பீஸா, நூடுல்ஸ், மேகி இதெல்லாம் தவிர்த்தால் நல்லது. எண்ணெய் பொறுத்த உணவுகள் நம் உடலுக்கு கேடு தரும். அதனால் நல்ல உணவை சாப்பிட்டு நம் உடலை பாதுகாப்போம். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த கிராண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு நன்றி. நண்பர்கள்